கமலா விமலான்னு பேரு. 2 பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க தான். ஒண்ணு நிர்மலா காலேஜ்ல படிக்குது, ஒண்ணு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது. நம்பர் 21 SN ரெங்கப்ப நாயுடு வீதி. போதுங்களா? வேற ஏதாவது தகவல் வேணுங்களா? போதும் போதும், இதை வெளியே நீ யார்கிட்டயும் சொல்ல வேணாம். அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா. சில்லறை ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்கிக்க. கையை காமிச்சு விட்டுறாதோ. சரிங்க. அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது. ஏதாவது ப்ரோக்ராமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட படம் ரிலீஸ். என்னென்ன தியேட்டர்ல என்னென்ன படம்னு பார்த்து வச்சிருக்கேன். நீ நேரா வீட்டுக்கு போயிட்டு வந்துரு. அதுக்குள்ள வெங்கடான வந்துருவான். 3 பேர் ஏதாவது ஒரு ஷோக்கு போயிருவோம். சினிமாவா? சே நேத்து சயின்ஸ் ஷோ, முந்தா நேத்து சயின்ஸ் ஷோ. சினிமாலாம் வேணாண்டா, வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல். ஒண்ணு பண்ணு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலாமா? டேய், அதை விட ஒரு அருமையான ஐடியா. இன்னைக்கு வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் டே. பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி 3 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். காலேஜுக்கா? ஐயோ, அங்க வேணாண்டா. என்னோட அண்ணனுங்க அங்க வந்திருப்பானுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து புத்தர் மாதிரி என்ன எதிர்வானுங்க. உங்க அண்ணமா 2 பேர் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் பிள்ளை காலேஜ்ல அவங்களுக்கு என்ன வேலை? இருக்கவனுக்கெல்லாம் இணைஞ்சல் பண்ற மாதிரி. வேணாண்டா, எதுக்கு வெங்கடா வரட்டும். அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம். கொஞ்சம் என்னடா? வெங்கடா வர்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சைக்கிள்ல தான் பெல் ஒண்ணு தவிர்த்து பாக்கி எல்லாமே சத்தம் போடும். ஆமா, நம்ம ஊருக்கு பொருட்காட்சி வருது. நாங்களே எத்தனாம் தேதி? 26ஆம் தேதி நினைக்கிறேன். ஏன் சாலதாச்சு போட போறியா? ஒரு ஸ்டால் போட்டு உங்க அழகான சைக்கிளை பொது ஜனங்க பார்வைக்கு வச்சா கொஞ்சம் சில்லறை கிடைக்கும்ல? குருவா, உனக்கு ஏதோ 900 தடவை சொல்லியாச்சு. இந்த குசும்பலாம் நம்ம கிட்ட வேண்டாம். நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கோவம் வந்து சாத்தினாலும் சாத்தி போடுவான். அம்மா சரி சரி விடுங்க, கோச்சிக்காதீங்க. உங்க தாத்தா கூட இதே சைக்கிள் வச்சிருந்தாரு, உங்க அப்பாவும் இதே வச்சிருந்தாரு, நீங்களும் இதே சைக்கிள் தானே வச்சிருக்கீங்க. டேய், ஒரு நாளைக்கு நீ உதவாங்க விட மாட்டேடா. டேய், பாத்துக்கிறேன் உன்னை. சீட்டு நான் குறா. குடு 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 குடு, எடுத்துக்கோ. சிரிப்பு என்ன வேண்டி இருக்கு? சிரிப்பு சீட்டு வாங்குறது சிரிப்பா? நீங்களும் சீட்டு வாங்குறது இல்லையா? இல்ல அதுக்கு சிரிக்கல. வெளியே குருவாவும் சைக்கிளை பார்த்து ஏதோ பொறுக்காச்சு இருக்காச்சுன்னு சொன்னானே, அதுக்கு தான். ஆமாண்டா, எங்களுக்கு வசதி இல்ல. இருக்கிறத வச்சுதான் காலம் பண்ண வேண்டி இருக்கு. இதுல கிண்டல் என்ன வேண்டி இருக்கு? கிண்டல் கோச்சிக்காதரா. பின்ன பின்ன வேலையை விட்டோம்னா வீட்டுக்கு கூட போகாம இவனை பார்க்க வரான் பாரு. அந்த திமிர்றா அவனுக்கு. சரி விடுறா. டே, சும்மா ஏதோ விளையாட்டுக்கா சொன்னா அதுக்காக மூஞ்சி மூணு வச்சுட்டா படுறா. இப்ப என்ன ப்ரோக்ராம் சொல்லு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் சினிமாவுக்கு போலாங்கிறான், அவன் வேண்டாங்கிறான். என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியாது. எங்கேயோ போங்க, நான் வரல. டேய், உடனே கொஞ்சம் முன்னும் வச்சுக்குவே. கொஞ்சம் சிரிடா. டேய் சொல்றா. டே சரிடா, காந்திபுரம் 3ஆம் நம்பர் வீதிக்கு போலாம். என்ன, அங்க வீட்டுக்கு வீடு 15 வயசு, 16 வயசு, 17 வயசு. ஆஹா, அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு வாச தெளிச்சு கோலம் போடுறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும் பாரு. அந்த அழகு இருக்குதே, கண்கொள்ளா காட்சிடா. அடா 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 அடா, இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா, இத பாக்குறதா அத பாக்குறதா. எனக்கு மட்டும் வீடு இந்த ஏரியாவில இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அட, வீடு இங்க இல்லாட்டி போகுது. இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் ஒருத்தனை வச்சு எல்லா பிள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே. சரி சரி, சும்மா பேசினா பத்தாது பிரதர். ஒவ்வொரு வீட்லயும் போய் நின்னு ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் 2 வார்த்தை பேசிட்டு போறோம். என்ன? வேண்டாண்டா, இது காந்திபுரம் ஏரியா, ரவுடிங்க ஏரியா. கொஞ்சம் ஏமாந்த முதல்ல டின்னு கட்டி விட்டுடுவானுங்க. அழகா பாப்போம், பேசாம போயிடுவோம். இவன் ஒரு தொடர் நீடா. ஏன்னா பேசுதானே போய் கண்ணே மணியே முத்தேனா பேச போறான். அழகா போய் நின்னு பேசுவோம். அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஐயோ பாவம், அப்பாவிங்க, உலகம் தெரியாதவங்க, இன்னசென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம். புரியுதா? என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா? ஓகே. இந்த 14ஆம் நம்பர் வீட்டுல அருமையான கிளி இருக்குது. என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். இந்த பாரு, நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு. அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சா அப்புறம் காரியம் கேட்டு போயிடும். டே கூஸ்கோயேடு, அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத. இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நட. என்னடி கோலம் போடுற? ஏதோ போடுற, நின்னு வேடிக்கை பாரு. கோலம் போடுற லட்சணம் தெரியாதா? உங்க லட்சணத்துக்கு என் கோலம் நல்லா அழகாவே இருக்கு. அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம். இப்ப பாரு. சரி சரி தள்ளு, நான் போடுறேன் கோலம். வேணா எந்திரிச்சு போடி. நான் ஒரு பக்கம் போடுறேன், நீ ஒரு பக்கம் போடு. வேணா எந்திரிச்சு போடி. அப்பா! ஐயோ, அவங்க அப்பா கூப்பிடுறாரு. டேய் ஓடிடலாண்டா. தைரியமா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டேய், நம்ம 2 பேரும் ஓடிடலாண்டா. டேய் சும்மா அடி வாங்க. அவன் மட்டும் அடி வாங்குறது எல்லாருமே சேர்ந்து வாங்குவோம். பேசாம இரு. பயமா இருக்குடா. டேய் சும்மா தைரியமா. அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா. வணக்கம் சார். சீதாராமன் இருக்காருங்களா? சீதாராமனா? பிஏபிஎல். பிஏபிஎல்? ஆமா சார், சீதாராமன் வக்கீல், பிஏபிஎல். சீதாராமன் வக்கீல், பிஏபிஎல். அப்படி யாரும் இல்லப்பா. ஜானகிராமன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் தான்.
சார் இது 14 நம்பர் வீடு தானே சார்? ஆமா காந்திபுரம் தானே சார்? ஆமா. சார் இதே வீடு தான் சார். வக்கீல் சீதாராம கூட கேஸ் விஷயமா வர சொல்லி விசிட்டிங் கார்டு கூட எங்கடா அந்த விசிட்டிங் கார்டு கூட கொடுத்திருந்தாரு சார். 14ஆம் நம்பர் சரி, காந்திபுரம் சரி. எந்த வீதி? 2 நம்பர் தான் சார். இது 3ஆம் நம்பர் வீதிப்பா. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்க முடியல? அட்ரஸ் கொடுத்து உங்க வச்சு முடியுதா? விடுங்கப்பா. அதுக்கு இல்ல சார், உங்க டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல. ஆமா, இந்த 2ஆம் நம்பர் வீதிக்கு எப்படி போகணும்? இப்படி நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினா பீச்சாங்கையில ஒரு மளிகை கடை இருக்கு. அது பக்கத்துல தான் 2ஆம் நம்பர் வீதி. மளிகை கடை சிறுசுங்களா பெருசுங்களா? ஏதோ சுமாரான கடைப்பா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. அப்ப நீங்க போங்க. ஓரமா போங்க. பாத்து. அடே அப்பா வெங்கடா, உன்னை என்னமோ நினைச்சேன்டா. கொஞ்சம் ஏமாந்து அடி வாங்கி கொடுத்துருப்படா. டே இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணடா. வணக்கங்க. என்ன நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். பாப்பநாயக்கம் பாளையத்துல இருந்து வரோம். பாப்பநாயக்கம் பாளையத்துல ஒரு கோயில் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டேய் சொல்லுங்கடா. முத்துமாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அதுக்கு 11வது ஆண்டு விழா கொண்டாட போறோம். அது கொஞ்சம் சிறப்பா செய்யலான்ட்டு டொனேஷனுக்காக வந்தங்க. ஆமா, தினம் 1000 பேர் டொனேஷன் வருவீங்க. கடைசியில வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு போயிடுவீங்க. நாங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட். எங்களை பத்தி தெரியாது உங்களுக்கு. நீ 4 பேருக்கு விசாரிச்சு பாருங்க. ரொம்ப தங்கமான பசங்க. இவன் வெங்கிட்டு, நான் பழனிசாமி, இவன் வந்து ராஜேந்திரன். ரொம்ப அடக்கமான பசங்க. டொனேஷன் கொஞ்சம் இருங்க. பாட்டி என்னமா கேக்குறாங்க பாரு. வணக்கம். யாருப்பா? பாப்பநாயக்கம் பாளையத்துல கோயில் திருவிழா கொண்டாடுறோம் பாட்டி. அதுக்கு டொனேஷன் வேணும். இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பக்தி இருக்கிறது ஆச்சரியமா இருக்குதே. இந்த காலத்துல பெரியவங்க எங்க சாமி கும்பிடுறாங்க? எங்களை மாதிரி சின்ன பசங்க தானே கும்பிடுறாங்க. கலிகாலம் பாருங்க, எல்லாமே மாறி போச்சு. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஏதோ உங்க பிரியம் போல 1 2 3 சௌரியமானது கொடுங்க. ஐயோ பாவம், வெயில்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஆளுக்கு 1 2 எடுத்துங்க. இந்தாங்கப்பா, பாதி உண்டியல்ல போடுங்க, பாதி காசு சாப்பிடுங்க. சரி. குடுறா. பேனா கொடுத்தீங்கன்னா ரசீது எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ரசீது எல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி. நீங்க எல்லாத்தையும் உண்டியல்ல போட்டா ரசீது வாங்கணும். பாதி தானே போட போறீங்க. சரி, அப்ப போயிட்டு வரேங்க. எப்படியோ 3 ரூபா கிடைச்சிருக்கு. டீ சாப்பிடலாம்ல? சும்மா ரெடே, இவன் என்ன சாப்பிடறதா இருப்பான். அந்த வீட்டுல பேசும்போது கை காலம் விடங்குது. எங்க மாட்டி வைக்கும்போது எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு. மேடி பையன். ஆமாண்டா, நீ வாய் பேசுறதுக்கு என்ன? நீ போய் பேசி பார்க்கலாம். ஆமா, எங்களை உசிப்பிட்டு போட்டு நீ சும்மா இருக்கிய. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் வேண்டாம். அது பாரு, அங்க ரைட் சைடுல 3ஆவது வீட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவ கூட நீ பேசுற. டேய், அத கண்ணிலேயே பார்க்க முடியல, போய் அதுகிட்ட போய் பேச சொல்றீங்களே. இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீ போய் பேசு. டேய், கண்டிப்பா நீ போய் பேசணும். அதுவும் தனியா பேசணும். போடா, போய் பேசுற. போடா. சரி இரு, போறேன். ஏதாவது அடி கொடுக்குற மாதிரி ஆபத்தான சீக்வன்ஸ் இருந்ததுன்னா உடனே ஓடி வந்து காப்பாத்துங்க. என்ன? புஸ்தகம் படிக்கிறீங்களா? என்ன புஸ்தகம்? அப்பா, அம்மா, பாட்டி, ஐயோ. டேய், அடி ஊத்து, உடனே. டேய், நாம ஓடிடலாம்டா. டேய், பாதருக்கு போ, மகாபலி தப்புடா. யார் எந்திரியா? ஏன் ஆளுற? அட சொல்லிட்டே இல்லையா? அட ஏன் ஆளுற? சொல்லிட்டே இல்லையா? என் தங்கச்சியா? யார் என் தங்கச்சி? உள்ள போச்சு என் தங்கச்சி. உன் தங்கச்சியா? நான் பெற்ற பொண்ணு அது. என்னங்க இது? தெரியலையே. உள்ள போச்சு என் தங்கச்சி. விஷயத்தை சொல்லிட்டேன்ப்பா. டேய், அவன் என்னமோ பிளான் பண்ணிட்டான்டா. தப்பிச்சுட்டான்டா. இனி அடி வாங்க மாட்டான். 6 மாசம் முன்னால என் தங்கச்சி பேரூர் ஆத்துல ஆடி பெருக்கன்னைக்கு குளிக்க போச்சுங்க. ஆத்துல குளிக்க போன என் தங்கச்சி ஆத்தோட போயிருச்சுங்க. என்னங்க, நம்ம பொண்ணு அவர் தங்கச்சி போல இருக்குமாங்க? என்ன இருந்தாலும் பாசம் விட்டு போகுங்களா? உங்க பொண்ணு மாதிரியே இருக்குங்க என் தங்கச்சியும். அதான் உங்க பொண்ண பார்த்த உடனே என் தங்கச்சி ஞாபகம் வந்து. ஐயோ அழாதப்பா. ஐயோ அழாதப்பா. தங்கச்சி. அழாதப்பா. என் தங்கச்சி. ஏன்பா தம்பி, இவரை உனக்கு தெரியுமா? எங்க ஃப்ரெண்டு தாங்க. என்னப்பா இது? என் பொண்ணை பார்த்து தங்கச்சி தங்கச்சின்னு அழுதுகிட்டு இருக்காரு. அவன் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் ரோட்ல யாராவது பொண்ணுங்களை பார்த்தா அவன் தங்கச்சி மாதிரி இருந்தா உடனே அழக ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டிட்டு போப்பா. வாடா போலாம். கூட்டிட்டு போப்பா. இருங்கடா டேய். சார்,
ஒரே ஒரு தடவை என் தங்கச்சியை பாத்துக்கிற கொஞ்சம் வர சொல்லுங்க சார். கூப்பிடு கூப்பிடு. ஜானகி மாமா. இருங்கடா டேய். சீக்கிரம் மாமா. நீங்களும் இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. அழாதப்பா அழாத. தங்கச்சி தங்கச்சி ஐயோ தங்கச்சி. என்னடா 5 மணி வரைக்கும் காலேஜ்ல இருந்துட்டு வர? இன்னைக்கு ஒழுங்கா பாடம் படிச்சியா? ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது பூரா லேடிஸ். கிளாஸ்ல காட்டா பண்ணிட்டு ஜாலியா அப்படியே உட்காந்துட்டேன். இல்ல எழுத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் குடித்தனம் வந்திருக்காங்க. அதுல ஒரு 16-17 வயசுல ஒரு சின்ன கிளி இருக்கும் போல இருக்கு. அதான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், கண்ணிலே சிக்க மாட்டேங்குது. நீ கூலிங் கிளாஸ் போட்டிருக்கும் போது எனக்கு டவுட்ரா. நல்ல கிளியா? நீ பாத்தியா? என்னடா ஏத்து விட்டியா பாத்துட்டு இருக்கீங்க? புதுசா குடி வந்திருக்காங்களே, பொண்ணா வச்சிருக்கா? எப்படி அவளை கரெக்டா சொல்ற? இல்லன்னா எந்த பார்வை பார்க்க மாட்டீங்களே. யாரா அவன் ஜிப்பா போட்டுட்டு ஜெமினி மாதிரி? அட அந்த ஆள் ஏதோ இந்தி பண்ணிட்டு போல இருக்கு. அநேகமா அந்த ஆள் பொண்ணாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பக்கத்துல ஒருத்தன் வீர வண்டி ஆட்டம் மேசு வச்சிருக்கானே, அது அந்த இந்தி பண்ணிட்டுக்கு அப்பன்னு நினைக்கிறேன். பொண்ணு என்ன கலரு என்ன சைஸ், தேருமா தேராதா? யாரா இவன்? நாங்களே இன்னும் பொண்ணை பார்க்கல, அதுக்குதான் தவம் இருக்கு. மறக்காதடா டே. சரியாவே தெரியல. இதுல எல்லாம் ரொம்ப வைக்கானமா இருப்பான். ராஜேந்திரா, பழனிசாமி ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ஃபிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும். வேலை வெட்டி வேற இல்லையாச்சா, ஜன்னட்டே எப்பவும் உட்கார்ந்துக்குவான். டே போதும்டா, நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத. ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். நீ வேலைக்கு போறதை விட்டுற போறேன், இவன் காலேஜுக்கு போறதை விட்டுற போறான். விவசாய கட்ட வண்டிக்காரனா இருப்பான் போல் இருக்கு. நேரங்காலம் கிடையாதா? எனக்கு வர எரிச்சலுக்கு அவனே. பதட்டப்படாதடா. எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கத்தான் போறோம். கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான். ஆனா லேட் ஆன இன்னொன்னு தெரியுமோ, எப்படி இருந்தாலும் ஃபிகர் நல்ல ஃபிகரா தான் இருக்கும். டேடி வந்துருச்சு. என்ன பிரதர், ராஜா தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தீங்களாமே, என்ன படம்? தெரியாதுங்களா? எதிர் வீட்டு ஜன்னல். நல்ல படம் நல்ல படம். படத்துல ஹீரோ ஹீரோயின் யார் பிரதர்? ஹீரோ நம்ம பழனிசாமி சாரு. அதுடே ஹீரோயினை ஏத்து விட்டு இந்தி பண்ணிட்டு பொண்ணு. ஓஹோ. என்னங்க நான் சொன்ன சரிதானே? லவ் ஸ்டோரியோ? முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி. அமர காதல் காவியம். படத்துல கிளைமேக்ஸ் என்ன பிரதர்? நீங்க 2 பேரும் உதவாங்கிறது. ஓஹோ, எங்களை கை நீட்டு அடிக்கிற அளவுக்கு காதல் வளர்ந்துருச்சா? ஆமாண்ணா, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். இப்ப அதுக்கு என்ன? லவ் பண்றேன்னா ஓப்பனா சொல்ல வேண்டியதானடா, அது கேட்டா அந்த திருட்டு புத்தி. அட நீ ஒண்ணு. அவன் பர்சனாலிட்டி மேல அவனுக்கே நம்பிக்கை இல்ல. எங்க அந்த பொண்ணு மயங்கி உன்ன லவ் பண்ணிடுவோம்னு நினைச்சுதான்டா உன்னை கழட்டி விட பாக்குறான். ஆமா, இவன் பெரிய மன்மத குஞ்சு. இவனை பார்த்தோன்னே அந்த பொண்ணு அப்படியே மயங்கி லவ் பண்ணிட போறான். சரிதான், போங்கடா. சரிடா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இதை சேலஞ்சா எடுத்துக்கிறேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணி காட்டுறேன் இல்லையான்னு பாரு. சரிடா, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நீ பாரு, எனக்கு சாமர்த்தியம் இருந்தா நான் பாக்குறேன். கிளம்புங்க. ஓகே, இனில இருந்து நமக்குள்ள பேச்சுவார்த்தை வேண்டாம். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா நீயா வந்து பேசு, நீ லவ் பண்ணிட்டீனா நானா வந்து பேசுறேன். ஓகே வெங்கட், நீ தான் இதுக்கு நீதிபதி, என்ன சொல்றேன்?
சாரி பிரதர், நீதிபதி அளவுக்கு எனக்கு ஒன்றும் வயசாகல. எங்களுக்கு இளம ஊஞ்சல் ஆடுது. நானும் இந்த கோதாவில குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வெங்கடா, உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு ஆசையா? டேய், நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற, அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க அர்த்தம் இல்லடா. இத பார், ரஜினிகாந்த் ஆயிரக்கணக்கான லவ் லெட்டர் வருதுன்னா எப்படிங்கிறண்டா? அந்த ஆளு என் கலர் தான். இனிமே நாங்க 2 பேருக்கு பேச போறதா இல்ல. கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி காமிக்க போறேன்டா. அதுக்கப்புறம் நீங்களா வந்து எங்க கூட பேச போறீங்க. என்ன வரட்டா? டேய் இல்லடா, சூதாட போனாலும் நியாயம் தர்மம் வேணும். இவன் எதிர் வீடு அந்த பொண்ணு வீட்டுல நம்மளை பத்தி தப்பான பிரச்சனை பண்ணி வைக்க கூடாது. கொஞ்சம் சொல்லி வை. என்னடா கால் விழுந்துச்சா? எனக்கு என்னைக்குமே முதுகுல குத்துற பழக்கம் கிடையாது. நீங்க 2 பேரும் அதை செய்யாம இருந்தா போதும். வர்றேன். அம்மா! அம்மா, கதவை வந்துருச்சு. கதவை வந்துருச்சு, இந்தி பண்டிட், உன் பொண்ணு மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா சத்தியமா சொல்றேன் நீ தீண்டடா. ஏய் சொல்லவா, உன் பேத்தி மேல இருக்கிற லவ்வுக்காக இத்தனை அடியும் வாங்கிக்கிறேன். நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னை குறவழி கடிச்சிருவேன்டா. நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க, எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உங்க பொண்ணை மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க. நீங்களே எனக்கு அத்தையா வரணும். இதுதான் என் லட்சியம். அத்தை என்ன சிரிக்கிற? சொல்லு. இல்ல, முதல் நாள் ஜெயகாந்த புஸ்தகம் மூலியமா லவ் லெட்டர் கொடுத்துட்டாரு. 2வது ஸ்டேஜ்ல பாட்டு பாடுற சாக்குல ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு. 3வது ஆள் எப்படி சொல்ல போறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நிச்சயமா நேருக்கு நேர் சொல்ற அளவுக்கு பழனிசாமிக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா உங்க அம்மா கிட்ட அவருக்கு ரொம்ப பயமும் மரியாதையா இருக்கு. அதனால வேற ஏதாவது புதுவிதமா தான் சொல்லுவாரு. ஆதி பராசக்தியை நாக்கில வச்சுக்கிட்டு அடுக்கடுக்கா பல விஷயங்களை சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. பழைய நம்பர் 18, புது நம்பர் 8. இந்த 8ஆம் நம்பர் வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லு ஜக்கம்மா. அதிகாலையில நான் சொல்றது அத்தனை அப்படி நடக்க போகுது. கவனமா கேட்டுக்குங்க. இந்த 8ஆம் நம்பர்ல ஜெயாங்கிற பாப்பா இருக்குது. அந்த பாப்பாவுக்கு கூடி சீக்கிரமே கல்யாண விஷயம் வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நாளை காலையில சூரிய உதயத்துல கடிகாரத்துல மணி 7 காட்டும் போது முழிச்சு முழிக்க வாசபக்கமா வந்து நிக்கணும். வாசபக்கமா வந்து நின்று தென்கிழக்கு திசையை பார்த்து திரும்பி நிக்கணும். அந்த தென்கிழக்கு திசையில இருந்தா பாப்பாவை கட்டிக்க போற மாப்பிள்ளை வரப்போறான். அந்த மாப்பிள்ளையோட அங்க அடையாளத்தை சொல்றேன், கவனமா கேட்டுக்க தாயே. மாப்பிள்ளை சிகப்பும் இல்ல கருப்பும் இல்ல ரெண்டுங்கிற அந்த மாநிறம். எல்லாம் கேட்டுக்க தாயே, மாப்பிள்ளை மாநிறம். மாப்பிள்ளை உனக்கு சொந்தம் இல்ல வந்தம் இல்ல, ஆனா பக்கத்துலதான் வீடு இருக்கு. கவனமா கேட்டுக்க தாயே, பக்கத்துலதான் வீடு இருக்கு. காலையில 7 மணிக்கு கண்ணெதிர வருவாரு. கண்ணெதிர வரும்போது கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு போட்டிருப்பாரு. கவனமா கேட்டுக்க தாயே, கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு. மறந்துடாதம்மா, கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு. காலையில 7 மணி, காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு. எக்கம்மா சொல்றா, நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும் தாயே. வரட்டுமா? மறந்துடாத, கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு. காலையில 7 மணி, காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜெய் ஜக்கம்மா.